இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஒரு சில காரியங்கள் பார்த்து நம்முடைய வாழ்க்கைக்கு ஆவியானுடைய கிரியைகள் எவ்வளவு அவசியமாக இருக்கிறது என்பதை பார்த்து நாம் அதை வைத்து சில காரியங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக தங்கி இருக்கிறார். ஆதி நாட்களிலே பழைய ஏற்பாட்டு காலத்திலே நாம் பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியாகம புஸ்தகத்திலே 1வது அதிகாரம் 2வது வசனத்தில் படிக்கிறோம், தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று படிக்கிறோம். தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். நமக்கு தெரியும், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. அந்த நேரத்திலே தேவாவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அப்படி ஒரு கிரியை அங்கே பார்க்கிறோம். தொடர்ந்து பல வசனங்களில் ஆவியானுடைய கிரியைகளை நாம் பார்க்க முடியும். யாத்ராம புஸ்தகத்திலே பார்க்கிறோம், பல வேலைகளை யூகித்து செய்வதற்காக பெசலெயேலை தேவன் தம்முடைய ஆவியினால் நிரப்பினார் என்று யாத்ராமம் 31:5வது வசனத்திலே படிக்கிறோம். இப்படி சில குறிப்பிட்ட காரியத்துக்காக ஆவியானவர் ஒவ்வொருவரை நிரப்புகிறதை நாம் பார்க்கிறோம். எண்ணாகமம் 27 அதனுடைய 18வது வசனத்திலே பார்க்கிறோம், ஆவியை பெற்றிருக்கிற அந்த நூனின் குமாரனாகிய யோசுவாவை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வை என்று மோசேக்கு தேவன் கட்டளையிடுகிறார். அப்படி ஒரு சிலர் மேல் தேவ ஆவியானவர் நிரப்பினார். இன்னும் தொடர்ந்து பார்க்கும்போது நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் இதை குறித்து நாம் சில இடங்களில் படிக்க முடியும். 14வது அதிகாரம் 6வது வசனத்தில் பார்க்கிறோம், கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்குகிற காரியத்தை பார்க்கிறோம். சிம்சோன் மேல் இறங்கினதை பார்க்கிறோம். சிம்சோன் மேல் இறங்கினதுனால அவன் அந்த ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல அந்த சிங்கத்தை கிழித்து போட்டான். அப்போ அந்த குறிப்பிட்ட காரியத்தை நிறைவேற்ற ஆவியானவர் இறங்கினார். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 8வது வசனத்தில் பார்க்கிறோம், கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். கிதியோன் மேல் இறங்கினார். அப்படி இறங்கும்போது அவன் ஜனங்களை எல்லாம் அந்த சத்ருவுக்கு விரோதமாக எழும்பும்படி, சத்ருவுக்கு விரோதமாக யுத்தம் செய்யும்படிக்கு ஜனங்களை ஏவி எழுப்புகிற ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்தார். அப்படி அந்த ஒரு காரியத்துக்காக ஆவியானவர் இறங்கினார். அப்படி பழைய ஏற்பாட்டில் நம்ம நிறைய இடங்களில் படிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர், தேவ ஆவியானவர் இறங்கினார், ஆவியானவர் இறங்கினார் என்று குறிப்பிட்ட காரியங்களை நிறைவேற்றுவதற்காக ஆவியானவர் இறங்கினதை நாம் வாசிக்கிறோம். அதே போல தீர்க்கதரிசிகளின் மேல் ஆவியானவர் இறங்கினார். தீர்க்கதரிசிகள் தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் அவர்கள். ஆனால் அந்த தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டிய நேரத்திலே, கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டிய சொல்ல வேண்டிய நேரத்திலே, அந்த நேரத்தில் அந்த தீர்க்கதரிசிகளின் மேல் தேவ ஆவியானவர் இறங்குகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி பல வசனங்களில் பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்களில் ஆவியானவர் வந்து இறங்கினதை நாம் பார்க்கிறோம். அங்கெல்லாம் படிக்கும்போது இறங்கினார், ஏவினார் என்கிற வார்த்தைகளை தான் நம்ம அதிகமாக படிக்க முடியும். ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது அப்படி அல்ல. நமக்கு நன்றாக தெரியும், இன்றைக்கு நாமும் பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ளாக பெற்றிருக்கிறோம். ஆவியானவர் நமக்குள்ளாக தங்கி வாசமாய் இருக்கிறார். அந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு, பழைய ஏற்பாட்டு தெய்வ மனுஷர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் இறங்கினது. எல்லா நேரமும் அவர்களோடு தங்கி இருக்கவில்லை. அதே போல ஒரு குறிப்பிட்ட சிலரின் மேல தான் இறங்கினது, எல்லாருக்கும் அது கொடுக்கப்படவில்லை. எப்போவாது வரும், ஒரு சிலர் மேல் மட்டும் தங்கும், ஒரு குறிப்பிட்ட நபர் மேல் மட்டும் தங்கும். வந்து அந்த கிரியைகள் முடித்த உடனே ஆவியானவர் எழுந்தருளி போய்விடுவார். இப்படி தான் நம்ம படிக்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாகிய நமக்கு தேவன் தந்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஆவியானவர் எப்போதும் நமக்குள்ளாக தங்கி வாசமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் அதனுடைய 16, 17 வசனங்களை வாசிப்போம். யோவான் 14, 16, 17. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு பரமேறி செல்லுவதற்கு முன்பதாக, அதாவது அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்திருந்து பரலோகத்துக்கு போகிற அந்த கடைசி நாட்களின் பகுதியிலே
தம்முடைய சீஷர்களோடு கூட அவர் சொல்லும்போது பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன் என்கிறதை குறித்து அவர் சொல்லுகிறதை நாம் இதில் படிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன், தேற்றரவாளனை தந்தருளுகிற காரியத்தை குறித்து மிக அழகாக சொல்லுகிறார். பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். இப்போது அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு கூட அவர் இருந்தார். அவர் அதை சொல்லுகிறார், நான் போன பின்பு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளன் வருவார், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்போ ஆவியானோர் வருவார். இப்போ நான் கொஞ்ச காலம் மாத்திரம்தான் உங்களோடு கூட இருக்கிறேன், ஆனால் என்றென்றைக்கும் உங்களோட கூட தங்கி இருக்கும்படிக்கு அவர் வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு தந்தருளுவார். ஹல்லேலூயா. அந்த தேற்றரவாளனை பெற்றிருக்கிற பாக்கியத்தை, அல்லது இதுவரை நீங்கள் யாராவது பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாமல் இந்த இடத்துல இருப்பீர்கள் என்றால் பெற்றுக்கொள்ளுகிற அந்த பாக்கியத்தை தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஆதி காலத்திலே பழைய ஏற்பாட்டின் ஆரம்ப பகுதியிலே நம்ம படித்தோம், ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அந்த அசைவாடுதல் நடக்கும்போது வார்த்தை புறப்பட்டது, பிதாவினிடத்திலிருந்து வார்த்தை புறப்பட்டது. வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. அப்போ அந்த உருவாக்குகிற கிரியையிலே பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடு மிக அதிகமாக இருந்ததை நாம் பார்க்க முடியும். ஒவ்வொரு உருவாக்குதலிலும் அந்த கிரியைகள் இருந்து கொண்டே இருந்தது, நடந்து கொண்டே இருந்தது. அதே போலதான் இந்த நாட்களில் ஜனத்தின் மேல் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அன்று ஒழுங்கற்றிருந்த பூமியின் மேல், அந்த ஜலத்தின் மேல் ஜலம்தான் நிரம்பி இருந்தது. இந்த ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தவர் இன்றைக்கு ஜனமாகிய நம் மேல் இல்லை, எல்லா ஜனத்தின் மேல் என்றும் நம்ம சொல்லலாம். எல்லா இடங்களிலும் ஆவியானவருடைய அசைவாடுதல் இருக்கிறது. ஏனென்றால் ஒரு மனுஷனுக்குள்ளாக பாவத்தை குறித்த உணர்வு, தான் பாவி என்கிற ஒரு எண்ணம் வருகிறது என்றால் அது பரிசுத்த ஆவியானுடைய கிரியை மட்டுமே. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு செல்லுகிறது. அந்த வார்த்தை ஆவியின் பலனால் நிரப்பப்பட்ட வார்த்தையா இருக்கிறது. அந்த வார்த்தை உள்ளே கடந்து செல்லும் போது அங்கே கிரியை நடக்கிறது. என்ன கிரியை? அதுவரைக்கும் தான் செய்கிறது ஒன்றும் தவறு என்று எத்தனை பேர் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாத அந்த உள்ளம் ஒரு நாள், ஒருவேளை யாருமே சொல்லாமல் இருக்கலாம், ஏற்கனவே தனக்குள்ளாக விழுந்த ஒரு தேவ வார்த்தை அல்லவென்றால் அந்த நேரத்திலே தனக்கு கிடைக்கிற ஒரு உணர்வு, அந்த உணர்வை கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அப்போ பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுடைய இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இந்த வாழ்வை ஆரம்பிக்கிற அதற்கு முன்பதாகவே அவன் மேல் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். ஆவியானுடைய கிரியை நடக்கும்போது மட்டுமே அந்த உள்ளத்துக்குள்ளாக பாவ உணர்வு உண்டாகும். இன்றைக்கு நீங்கள் சிலருடைய ரட்சிப்புக்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறீர்கள். ஆண்டவரே நீ ரட்சியும், தான் பாவி என்கிறதை குறித்து ஒரு உணர்வு உண்டாகட்டும் ஆண்டவரே, ஒத்துக்கொள்ளட்டும் ஆண்டவரே, உம்முடைய பாதத்திலே வரட்டும், உம்முடைய ரத்தத்தை விசுவாசித்து நீ சிந்தின ரத்தத்தினால் தனக்கு ரட்சிப்பு உண்டென்று விசுவாசிக்கட்டும் என்று சொல்லி எத்தனையோ குறிப்புகளை நாம் சொல்லி சொல்லி ஜெபிக்கிறோம் அல்லவா? இன்றைக்கு நமக்கும் ஒரு அறிவு வேண்டும். ஆவியானவருடைய அசைவாடுதல் அந்த ஆத்துமாவின் மேல் காணப்பட வேண்டும். நாம் ஜெபிக்கிறோம், அந்த ஜெபத்தின் பலன் உண்டாக வேண்டும் என்றால் ஆவியானவருடைய அசைவாடுதல் அங்கே நெருக்கமாய் இருக்க வேண்டும். ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கும் போது வெளிச்சம் உண்டாக கிடவது என்ற வார்த்தை புறப்பட்ட போது அங்கே வெளிச்சம் உண்டாயிற்று, ஒவ்வொரு கிரியை உண்டாயிற்று. அதுபோல இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் என்று சொல்லி இருக்கிறது. அந்த தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு வந்து கிரியை செய்ய அது ஆவியின் வல்லமை அங்கே மிக அதிகமாக கிரியை செய்ய வேண்டியது அவசியமான காரியமாக இருக்கிறது. எனவே ஒரு ஆத்துமாவுக்காக ஜெபிக்கும் போது இந்த ஒரு காரியத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே உம்முடைய ஆவியானுடைய அசைவாடுதல் அங்கே உண்டாகட்டும், உம்முடைய ஆவியானுடைய உணர்வூட்டுதலின் கிரியை அங்கே நடக்கட்டும். அவர்கள் தாங்கள் இருக்கிற நிலைமையை உணரும்படி, இல்லை அதை கண்டு கொள்ளும்படியான அந்த மனக்கண்கள் திறக்கப்படுகிற ஒரு கிரியையை ஆவியானவர் செய்ய வேண்டும் என்று நம்ம பாரத்தோடு ஜெபிக்கணும். அப்போ பாவ உணர்வு உண்டாக்க வேண்டுமானால் அவர்களுக்கு மட்டுமல்ல, ரட்சிக்கப்படாதவர்களுக்கு மட்டுமல்ல, நமக்கும் அப்படிதான். ஆவியின் அபிஷேகத்தை நம்ம பெற்றிருக்கிறோம், பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ளே பெற்றிருக்கிறோம். நமக்கும் சில காரியங்கள் நாம் தவறு செய்யும் போது, சில நேரத்திலே அறியாமையினால்
இல்லை ஏதோ ஒரு காரியத்தை செய்ய முற்படும் போதே ஆவியானுடைய கிரியை, அந்த உணர்வு நமக்கு வரும். எப்படி வரும்? சில நேரம் வசனத்தை உணர்த்தி தருவார். இல்லை என்றால் உள்ளத்திலே ஒரு எண்ணம் வந்துவிடும், நான் செய்கிறது தவறு, நான் இந்த காரியத்தை பேசக்கூடாது, இதோட நான் முடித்துக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு உணர்வு நமக்குள் உண்டாகும். அப்போ நமக்கும் ஒரு உணர்வு இருக்க வேண்டும் என்றால் அந்த ஆவியானுடைய கிரியை நமக்கு எப்போது இருக்கணும். அப்போ கேட்கணும், ஆண்டவரே என் மேலே எப்போது நீர் அசைவாடி கொண்டே இருக்க வேண்டும் அப்பா, எனக்குள்ளாக உம்முடைய கிரியைகள் எப்போதும் நடந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த ஆவியானுடைய அசைவாடுதலுக்காக நாம் அதிகமாக ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அதே போல் பழைய ஏற்பாட்டில் வந்து இறங்குவதும் போவதும், அந்த செயல்களை செய்வதும் போவதும் அப்படிப்பட்டதுமான ஆவியானுடைய அந்த நிலைமை. ஆனால் இப்போது பரிசுத்தாவியை பெற்றிருக்கிற தேவ பிள்ளைகளாகிய நமக்குள், புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாகிய நமக்குள் ஆவியானவர் தங்கி வாசமாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம் என்கிற வார்த்தை மிக முக்கியமான ஒரு வார்த்தை. நமக்குள்ளாக தங்கி இருக்கிறார் என்று சொல்லும்போது அவர் ஆவியானவர் நம்முடைய ஆவியில் இருக்கிறார், சரி அவர் எங்கேயோ இருக்கிறார் என்று நினைக்கிறதல்ல. மண் பாண்டங்களில் இந்த சரீரமாகிய பாண்டத்துக்குள்ளாக நாம் பரிசுத்தாவியானவரை பெற்றிருக்கிறோம். இதை குறித்த ஒரு ஜாக்கிரதை உணர்வு காணப்பட வேண்டும். ஆவியானவரும் ஆத்துமாக்குள்ள இருக்கிறார், ஆவியிலே இருக்கிறார் என்று சொல்லும்போது ஒரு பரிசுத்த ஜீவியத்தை குறித்த இல்லை ஒரு ஜாக்கிரதை உணர்வை குறித்த அவ்வளோ ஒரு உணர்வு, ஒரு அவேர்னஸ் நமக்குள்ள வராது. ஏனென்றால் அவர் உள்ளே இருக்கிறார், எங்கேயோ இருக்கிறார் என்கிறது மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். அதே போல் நம்ம கொரிந்தியர்லையும் படிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் உங்களில் தங்கியிருக்கிற, உங்களுடைய சரீரம் நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா என்று படிக்கிறோமே. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19-20 வசனங்களில் பார்க்கிறோம். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகி உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த 6வது அதிகாரத்தில் நம்முடைய சரீரம் எவ்வளோ பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்கிறதை குறித்த ஜாக்கிரதை உணர்வூட்டக்கூடிய காரியங்களை நம்ம படிக்கிறோம். அதிலே தான் கடைசியாக சொல்லுகிறார், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது, ஆலயமாய் இருக்கிறது. We are the temple of the Holy Ghost. பரிசுத்த ஆவியின் ஆலயம். ஆவியானவர் தங்கி இருக்கிறார், தங்கி இருக்கிறார். அப்போ ஆவியிலன் அப்படி சொல்லி இருக்கவில்லை, சரீரம், உங்கள் சரீரமானது, உங்கள் சரீரமானது, அந்த வார்த்தையை நாம் நல்ல முக்கியத்துவப்படுத்த வேண்டும். அப்போ இந்த சரீரத்துக்கு கர்த்தரோடு உள்ள விஷயத்தில் நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. அவர் சும்மா உங்களுக்குள்ள ஆத்மாவுக்குள்ள இருக்கிறார், ஆவியோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி மட்டும் போகவில்லை, சரீரத்தில் தங்கி இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறவர்களே, பரிசுத்த ஆவிக்காக வாஞ்சித்து கொண்டு இருக்கிறவர்களே, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக தங்கி இருக்க வேண்டுமானால் நம்முடைய சரீரம் பரிசுத்தம் உள்ளதாக இருக்க வேண்டும். உள்ளான பரிசுத்தம் மட்டும் எனக்கு போதும், என்னை ஆண்டவர் மட்டும் பார்த்தால் போதும் என்று சொல்லுகிறதில்லை. இந்த சரீரம் இது பரிசுத்தமாய் இருக்கிறது. இந்த வாயின் வார்த்தைகள், கண்களின் பார்வை, இருதயத்தின் நினைவுகள், இதனால் வருகிற செயல்பாடுகள், இவைகளை எல்லாம் மற்றவர்களும் பார்க்கிற நிலைமையில் இருக்கிறது. எல்லாரும் அறியக்கூடிய விதத்திலே தான் இந்த சரீரத்தின் அவயவத்தின் செயல்பாடுகள் இருக்கிறது. சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமற் போகாது. இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கப்படும் போது அது வெளியே வெளிப்படுகிறது, மற்றவர்கள் பார்ப்பதற்கு தெரிகிறது. எனவே தான் பரிசுத்த வேதாகமம் மிக தெளிவாக இந்த 1 கொரிந்தியர் 6:19-20 நாம் படிக்கிறபடி, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்றுக்கொண்ட சரீரம். சும்மா உங்க அம்மா உங்களை பெற்றெடுத்திருக்காங்க என்று சொல்லி அப்படி மட்டும் நினைத்து கொள்ள முடியாது. இந்த சரீரம் தேவன் எனக்கு தந்த சரீரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஜாக்கிரதை உணர்வு நமக்குள் எப்போதும் இருக்க வேண்டும். இந்த சரீரத்தை குறித்து நினைக்கும் போதெல்லாம் அதுல என்ன வார்த்தைகள் பேசுகிறோம், எதை பார்க்கிறோம், எதை செய்கிறோம், எங்கே போகிறோம், எதை சிந்திக்கிறோம், இதன் மூலமாக இதை நான் எப்படி அலங்காரப்படுத்துகிறேன், இதை நான் எப்படி பயன்படுத்துகிறேன், இதை குறித்து இதில் நான் எப்படி இந்த சரீரத்தை உடுத்துவிக்கிறேன்
என்று ஒவ்வொரு காரியம், அதே போல் சரீரத்தின் சுத்தம் அதுவும் மிக முக்கியமானது. மனதின் சுத்தம் மட்டும் இல்லை, ஆத்துமா பரிசுத்தம் மட்டுமல்ல, சரீரமும் சுத்தமாக இருக்க வேண்டும். இப்படி எல்லா விஷயமும் இந்த சரீரத்துக்கும் மிகவும் தேவையாயிருக்கிறது. ஏனென்றால் இது பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிற ஆலயமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனாலே நான் பெற்ற சரீரம். எப்போது நினைக்கணும், கோபம் வந்த உடனே இன்னைக்கு எனக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு நினைச்சா என்ன நினைக்கணும், இந்த சரீரம் நான் தேவனால் பெற்றுக்கொண்ட சரீரம், இதை என் விருப்பப்படி எனக்கு கோபம் வந்த உடனே இந்த சரீரத்துக்கு சாப்பாடு கொடுக்காம போடுறது தப்பு. சரிதானே நான் சொல்றது? இந்த வசனத்தின்படி இந்த சரீரம் நான் தேவனாலே பெற்ற சரீரம், நான் எனக்காக உருவாக்கி கொண்டதல்ல, வேறு எங்கேயோ சம்பாதித்தது கிடையாது. இது தேவன் எனக்கு தந்த சரீரம். எனவே நான் தேவ வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து தேவனுக்கு பிரியமாக அந்த சரீரத்தை பயன்படுத்த வேண்டும். இது எனக்கு பிடிக்கல, நான் இதை செய்ய மாட்டேன்னு சொல்றதுக்கு, என் இஷ்டம் செய்யறதுக்கு இது ஏன் சரீரம் கிடையாது, நான் தேவனாலே பெற்றுக்கொண்ட சரீரம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நாம் இதை நன்றாக ஒத்துக்கொள்ளுகிறோமோ, அந்த சரீரத்தை குறித்து அவ்வளவு அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதன் மேல் கரிசனை கொள்ளுகிறோமோ, அந்த அளவுக்கு தான் ஆவியானவர் நமக்குள்ளாக தங்கி வாசமாயிருப்பார். ஹல்லேலூயா. அப்போதான் இந்த சரீரம் எப்போதும் தேவனுடைய ஆலயமாக பாதுகாக்கப்படும். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். எனவே இந்த சரீரத்தை எந்த விதத்திலையும் கெடுத்து போடாதபடி நாம் காக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இதில் ஒரு காரியத்தை செய்கிறோன்னா ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் இதை செய்யலாமா? சில காரியம் கேட்கவே தேவை இருக்காது, ஏற்கனவே நமக்கு நல்லா தெரியும், இதை நான் செய்யக்கூடாது, இந்த சரீரத்தை நான் இப்படி தான் பராமரிக்கணும், இப்படி நான் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நமக்கு சுபாவமே போதிக்கிற அநேக காரியங்கள் உண்டு. பரிசுத்த வேதாகமம் மூலம் எழுதி தரப்பட்ட அநேக வசனங்கள் உண்டு. இவையெல்லாம் இருப்பதனால் ஒருவன் நாம் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட்டு தேவனுடைய புத்திரராய் நாம் இருக்கிறபடியால் நமக்கு அந்த காரியங்கள் நமக்குள்ளே போதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. எனவே இந்த சரீரத்தை தேவனுக்கு பிரியமாய் பாதுகாக்க வேண்டும். அதனால தான் இந்த வளர்ந்து வருகிற நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தில் காலடி எடுத்து வைத்து, அதாவது கிறிஸ்துவின் இரத்தத்தினால், விலையேற பெற்ற இரத்தத்தினால் மீட்பை, பாவ மன்னிப்பை பெற்று பரிசுத்த வாழ்வுக்குள் வந்து இந்த ஆவிக்குரிய வாழ்வில் வளர்ந்து கொண்டிருக்கிற நாம் சின்ன சின்ன காரியத்தை குறித்து ஆண்டவர்கிட்ட சொல்லி ஆண்டவருடைய பிள்ளைகள்கிட்டையும் இல்லை நமக்கு நாமேயும் வாக்குவாதம் வைத்து கொண்டு இருக்க மாட்டோம். ஏன் இதை செய்யக்கூடாது, ஏன் இப்படி பேசக்கூடாது? சில நேரம் அப்படி தானே வருது, ஏதாவது ஒரு காரியம் நீ இப்படி பேசாத என்று மனதில் ஆவியானவரே நமக்கு உணர்வு தருவார். ஏன் நான் மட்டும் பேசக்கூடாதா, ஏன் நான் மட்டும்தான் செய்யக்கூடாதா, நான் மட்டும்தான் அங்கே போகக்கூடாதா, நான் மட்டும்தான் இப்படி உடுத்தக்கூடாதா, இல்லை நான் மட்டும்தான் இதை அணியக்கூடாதா என்று நாம் எதிர்கேள்வி நமக்குள் வருகிறது என்றால் நிச்சயமாகவே அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த சரீரத்தை நாம் தேவனுக்கு பிரியமாக பயன்படுத்துவதில் எங்கேயோ குறைவுபட்டு இருக்கிறோம். நாம் பெற்றுக்கொண்ட தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட சரீரத்தை தேவனுக்கு பிரியமாக பயன்படுத்த கடவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வசனத்தை மறுபடியும் நம்ம சேர்ந்து வாசிப்போமா? 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19-20 வசனங்களை எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். 1 கொரிந்தியர் 6:19-20. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு நேர்த்தியாக ஒவ்வொரு வார்த்தையும் எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. முதல்ல சொல்றாரு, தேவனிடத்தில் பெற்ற சரீரம், நீங்கள் தேவனாலே பெற்ற சரீரம், இனி உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் தங்கியிருக்கிற ஆலயமா இருக்கிறது. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. அடுத்த வசனத்துல சொல்றாரு, கிரயத்துக்கு கொண்டாச்சு, உங்களை விலைக்கு வாங்கியாச்சு, நீ உங்க இஷ்டம் நீங்க செய்ய முடியாது. தேவனுக்கு உடைய சரீரம், தேவனுக்கு உடைய சரீரம். நிறைய அர்த்தங்கள் இந்த பகுதியில் இருக்குது. யாருடைய உள்ளங்கள் அந்த வசனத்துக்கு முன்பாக நிற்கும்போது ரொம்ப தெளிவாக இருக்குது. அப்படிப்பட்ட நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் தேவனுக்கு உடையவர்கள், தேவ ஆவியை பெற்றவர்கள், ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள், நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள். இதெல்லாம் ஒத்துக்கொண்டு ஆண்டவருக்காக வாழுகிறீர்கள். ஒருவேளை அதில் சின்ன சின்ன வித்தியாசங்கள், குறைபாடுகள் இருக்குமானால் உடனடியாக ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே இதில் என்னிடத்துல ஒரு குறைவு இருக்குது, நான் கொஞ்சம் ஏன் இஷ்டம் இதை செய்கிறேன் ஆண்டவரே. சில நேரம் ஆண்டவர்கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்போம். எப்படி கேட்போம்? ஆண்டவரே இந்த ஒரு காரியமாக செஞ்சு
செஞ்சுட்டு அப்புறம் நான் சரியாயிருவேன், இந்த ஒன்றை மட்டும் முடிச்சுட்டு நான் வந்துடுறேன் ஆண்டவரே. இப்படி நம்ம ஆண்டவரோட பேசிக்கொண்டு இருக்கிறோமா? ஏதாவது காரியங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களா? இது ஒன்று மட்டும் நடக்கட்டும் ஆண்டவரே, இது ஒரு காரியத்துக்காக கொஞ்சம் பொறுமையாக இருந்துருங்க ஆண்டவரே, கோபப்பட்டுறாமா. எவ்வளோ ஞானமா ஆண்டவரிடத்துல கேட்கிற சிலர் உண்டு. அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கே விட்டுருங்க. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது. நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள் என்பதை மறந்து போகாதிருங்கள். நீங்கள் தேவனுக்கு உடையவர்கள். அப்ப ஆவியானவர் நமக்குள்ளாக வாசமாய் இருக்கிறார். நமக்குள் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மில் அநேக கிரியைகளை செய்கிறார். பல வசனங்களை பார்க்க முடியும். நான் ஒரு சில காரியங்களை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். பல காரியங்கள் நமக்கு தெரிந்திருந்தாலும் இதில் நம்ம பார்க்கிறபடினால் அவைகளை சற்று நாம் அதையும் கூட நம்ம பார்த்து கொள்வோம். பரிசுத்த ஆவியானுடைய செயல்கள், நமக்குள்ளாக செயல்படுகிற செயல்களை பார்த்தோம் என்றால், யோவான் சுவிசேஷம் அதனுடைய 14வது அதிகாரம், யோவான் இது குறித்து நிறைய காரியங்கள் எழுதியிருக்கிறார். நிருபங்களை நம்ம பார்க்க முடியும். யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தில் பார்க்கிறோம், போதிக்கிற ஆவியானவர், நினைப்பூட்டுகிற ஆவியானவர். அதாவது இயேசு சொன்ன காரியங்களை நமக்கு போதிக்கிறார், நமக்கு சொல்லி தருகிறார், கற்றுத்தருகிறார், டீச் பண்ணுகிறார். அவர் ஆவியானவரை போல ஒரு பெஸ்ட் டீச்சர் கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் இந்த பரிசுத்த வேதாகமத்தை பரிசுத்த தேவ மனுஷர்கள் மூலமாக எழுதி நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். ஆவியானவரே இதனுடைய ஆசிரியராய் அவருடைய பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்டதா இருக்கிறபடியினால் ஆவியானவர் மிக அழகாக இதனுடைய ரகசியங்களை நமக்கு சொல்லி தருகிறார். வேதம் வாசிக்கும் போது புரியாம இருக்குதா, அதை உடனே அப்படி தள்ளி விட்டுட்டு அதை தாண்டி ஸ்கிப் பண்ணி ஓட வேண்டாம். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆவியானவரே எனக்குள்ளாய் நீர் இருக்கிறீர், பரிசுத்த ஆவியானவரே இந்த வசனத்தின் அர்த்தம் என்ன எனக்கு சொல்லி தாரும் என்று சொல்லி ஆவியானவரிடத்துல நம்ம கேட்க வேண்டும். அது அப்படியே நமக்கு அழகாக போதிக்கிறவர். ஒரு நல்ல டீச்சர் எப்படி டீச் பண்ணுவாங்களோ அப்படி பகுத்து போதிப்பார்களோ. ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்து அதை அப்படி இந்த தோலை உரிச்சிட்டு இனி அதில் சின்ன சின்னதாக ஒரு நார் மாதிரி இருக்கும், அதெல்லாம் அழகாக பிரித்து அப்புறம் ஒவ்வொரு சொலையாக எடுத்து இன்னும் சின்ன பிள்ளைகளுக்கு கொடுத்தாங்கன்னா அது உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்து விட்டு இன்னும் சில காரியங்களை எடுத்து அவ்வளோ அழகாக நம்ம கொடுப்போம் அல்லவா. இதைவிட மிக அழகாக பகுத்து அழகாக நமக்கு கர்த்தருடைய ஆவியானவர் போதித்து தருகிறவர். அப்படிப்பட்ட ஆவியானவர். எனவே வேதத்தை வாசிக்கும் போது கடன்னு வாசிச்சுட்டு போயிடக்கூடாது. ஒரு வசனத்தையாவது தியானிக்கணும். நிச்சயமா உண்மையான இருதயத்தோடு பரிசுத்த வேதாகமத்தை வாஞ்சியோடு நம்ம வாசிப்போம் என்றால் ஒரு வசனம், அது குறைந்தபட்சம் ஒரு வேத வாசிப்பில் ஒரு வசனமாவது நமக்கு ஒரு உணர்வை தரும், ஒரு மகிழ்ச்சியை தரும், ஒரு இடத்துலையாவது நம்முடைய கண்களை நிறுத்தி வைக்கும், திரும்ப வாசிக்க வேண்டும் என்று தோணும், ஏதோ ஒரு காரியத்தை செய்யும். அப்போ அந்த வசனத்தை குறித்து ஆவியானவரோட கேட்கணும், இதை எனக்கு கற்றுத்தரும் ஆவியானவரே, எனக்கு போதித்து தரும் ஆவியானவரே என்று கேட்கும்போது நமக்கு அழகா சொல்லி தருவார். அதே போல நினைப்பூட்டுகிறார். இந்த வசனத்துல சொல்லும்போது இயேசு சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்ததை அவர் நினைப்பூட்டுவார். சீஷர்களுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது இயேசு மரித்து உயிர்த்தெழும் போதெல்லாம் இவர்களுக்கு இயேசு சொன்ன நிறைய காரியங்கள் நினைவில் இல்லை என்று நம்ம பார்க்கிறோம். அப்படி மறந்து போகிறது இருக்குது. நாமும் கூட பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கிறோம், ஆனால் பல சூழ்நிலைகளிலே தேவனுடைய வார்த்தைகள் அந்த நேரத்துக்கு நமக்கு வந்து நினைவில் ஞாபகத்தில் வருவதில்லை. ஆனால் இங்கே சொல்லி இருக்கிறா, நினைப்பூட்டுகிற ஆவியானவர். நினைப்பூட்ட வேண்டும் என்றால் என்ன வேணும்? அதை வாஞ்சிக்கணும். இப்போ எக்ஸாம் எழுதுவாங்க பிள்ளைங்க, எக்ஸாம் எழுதும்போது நல்லா படிச்சுட்டு வந்த பிள்ளைங்களுக்கு அந்த இதில் ஏதாவது மறந்து விட்டதென்றால் அவர்களுடைய முகமும் அவர்களுடைய நிலைமையும் பார்க்கும்போதே தெரியும் படித்து மறந்து வந்திருக்கிறார்கள். படிக்காமே வந்தவங்க என்ன செய்வாங்க? கவலையே பட மாட்டாங்க, அப்படி மூடி வச்சுட்டு எழும்பி பேசாமல் போயிட்டே இருப்பாங்க, வெண்ணையில் படுத்து தூங்கிடுவாங்க. ஆனால் படித்து கொண்டு வந்தவர்கள் அதை வச்சு அப்படியே ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருப்பாங்க, எங்கேயாவது மறந்து போயிடுச்சுன்னா. அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் நல்ல வேதத்தை படித்தீர்கள் என்றால் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலே ஆவியானவர் தன்னுடைய வசனங்களை, இயேசு சொன்ன வார்த்தைகளை, வேத வார்த்தைகளை, தேவ வார்த்தைகளை நினைப்பூட்டி தருவார். ஹல்லேலூயா. அடுத்து பார்க்கிறோம், அவர் கண்டித்து உணர்த்துகிறவராயிருக்கிறார். யோவான் 15:8 வசனத்தில் நாம் அதை படிக்கிறோம். கண்டித்து உணர்த்துவார். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர். கண்டித்து உணர்த்துகிறார். இது இப்படி இருக்கிறது, இதனுடைய விளைவு இப்படி இருக்கும், இதனுடைய செயல்கள் இப்படி இருக்கும் என்று சொல்லி அவைகளை நமக்குள்ளேயும் கண்டித்து உணர்த்துகிறார். அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிறார். அவர் எப்படி போகிற போக்கில் போகட்டும் என்று விடுகிறவர் அல்ல. எப்படிப்பட்டவரா? கண்டித்து உணர்த்துகிறவர். இன்னும் சத்தியத்தில் நடத்துகிறார்.
சத்தியத்தில் நடத்துகிறவர். 16:13 நம்ம அப்படி படிக்கிறோம். அதே போல இயேசுவை பற்றி சாட்சி வெளிப்படுத்துகிறார். யோவான் 15:26 இந்த அந்த பகுதியை படிக்கிறோம். சாட்சி கொடுக்கிறவராய் இருக்கிறார். அப்போஸ்தலர் 1:8 சொல்லி இருக்கிறது, பலனடைய நிரப்புகிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து சொல்லுங்க, எருசலேமிலும் சாட்சிகளாய் இருப்பீர்கள். அப்ப சாட்சி அடைய வேண்டும், சாட்சியாய் நாம் வாழ வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான். என்ன வழி? பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா இடங்களிலும் சாட்சியாய் இருக்க, இயேசுவுக்கு சாட்சிகளாய் நிற்கும்படிக்கு அந்த ஆவியின் பலன் நமக்கு அவர் தருகிறார். ரோமர் 8:26 படிக்கிறோம். அந்தபடியே நம்முடைய பலவீனங்களை குறித்து இந்த வசனத்தை வாசிப்போம். ரோமர் 8:26. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் என்ன செய்கிறாரா? நமக்கு சில காரியங்களில் வேண்டிக் கொள்ள வேண்டியது எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று தெரியாது. அதனால தான் ஒரு பாடல் நம்ம அழகாக பாடுகிறோம் இல்லையா? ஃபாதருடைய பாடல், எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே. ஒரு நிமிடம் பாடுவோமா? எப்படி நாம் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எப்படி ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் எனக்கு கற்றுத்தாரும் என்று நம்ம பாடினோம். உண்மையாகவே நமக்கு ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று நாம் அறியாதிருக்கிறோம். நமக்கு தெரியவில்லை எப்படி ஜெபிக்க வேண்டும். சில காரியத்துக்காக நம்ம ஆண்டோடைய சித்தம், அதுதான் அதில் ஆண்டோடைய சித்தம் ஒன்றாக இருக்கும், ஆனால் நாம் வேறு பக்கமாக ஜெபித்து கொண்டிருப்போம். நம்மிடத்தில் சில நேரம் பிள்ளைகள் சில காரியங்களை கேட்கும்போது நம்ம அப்படித்தானே நினைக்கிறோம், நான் உனக்கு இதை இப்போது தர வேண்டாம் என்று நினைக்கிறேன், ஆனால் நீ இப்போ என்ன கேட்டு தொந்தரவு செய்யாதே, அல்ல இது உனக்கு வேண்டாம், இதை விட மேன்மையானதை நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறோமே. ஆனால் பிள்ளை என்ன செய்யும்? அதை எனக்கு தாங்க, எனக்கு இப்போ தாங்க. இதை போலவே தேவனிடத்திலே நாம் ஜெபிக்கும் போது ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று நமக்கு தெரியவில்லை. நாம் அறியாதவர்களாய் இருக்கிறோம். நமக்கு நம்முடைய கண்கள் எந்த அளவுக்கு பார்க்கிறதோ, நம்முடைய சிந்தனை எந்த அளவுக்கு ஒரு காரியத்தை பற்றி சிந்திக்கிறதோ, இல்லை நமக்கு எந்த அளவுக்கு ஒரு காரியத்தை குறித்த அறிவு இருக்கிறதோ, கேள்வி ஒரு அறிவு இருக்கிறதோ, அதை அடிப்படையாக வைத்துதான் தேவனிடத்தில் ஒரு காரியத்துக்காக ஜெபிப்போம். ஆனால் ஆவியானவர் நமக்கு நம்முடைய வருங்காரியங்களை குறித்து, தேவனுடைய ஆழங்களை குறித்து, தேவன் என்ன சித்தம் வைத்திருக்கிறார், தேவன் நம்மை எப்படி நடத்த விரும்புகிறார், நம்முடைய பிற்கால வாழ்க்கை அது எப்படி பாதையில் செல்லுகிறது, அவர் எதை உங்களுக்காக இல்லை எனக்காக தர வேண்டும் என்று சித்தமாக இருக்கிறார், இந்த ஆழங்களை ஆவியானவர் அறிந்திருக்கிறபடியால் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று அவர் அழகாக நமக்கு கற்றுத்தருகிறார். ஹல்லேலூயா. அப்போ நமக்கு தெரிந்த அளவுக்கு நாம் ஜெபித்து எவ்வளவு மணி நேரங்களை சில காரியங்களில் வேஸ்ட் பண்ணி இருக்கிறோமா? நம்முடைய ஜெபங்கள் வீண் போவதில்லை, அவர் எல்லாம் அறிந்திருக்கிறார். ஆனால் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று சில நேரம் தெரியாமல் ஜெபித்து விட்டோம். இன்னைக்கு இந்த வார்த்தையை நல்ல மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, இந்த காரியத்துக்காக நான் எப்படி ஜெபிக்க வேண்டும், எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது, இதை குறித்து நான் எப்படி ஜெபிக்க வேண்டும் எனக்கு கற்றுத்தாரும் என்ற வாஞ்சையோடு கேட்டால் சில நேரம் ஒரு வசனத்தை வெளிப்படுத்தி தந்துடுவார், இல்லை ஒரு சம்பவத்தை, வேத சத்திய சம்பவத்தை ஒன்று வெளிப்படுத்தி கொடுப்பார், இல்லை என்றால் ஒரு வார்த்தையை அவர் தருவார். ஏதோ ஒரு விதத்தில் இல்லை ஜெபிக்க உட்கார்ந்த உடனே நம்மை அறியாமல் நம்முடைய வாய் ஜெபிக்க ஆரம்பித்து விடும். அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அப்படிப்பட்ட அனுபவங்கள். எந்த அளவுக்கு தேவ ஆவியானவர் நம்மை நடத்த வேண்டும், தேவ சித்தப்படி எப்படி நாம் ஜெபிக்க வேண்டும்
என்று நாம் விரும்புகிறோமோ அந்த அளவுக்கு ஆவியானுடைய செயல்பாடு நம்மில் ரொம்ப அழகா, ரொம்ப ஃபோர்ஸா, ரொம்ப நெருக்கமா நமக்குள்ளாக இருப்பதை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அது அதிகமாக வாஞ்சிப்போம். சும்மா நம்ம அந்நிய பாஷை பேசி ஆவிக்குள்ளாகி நம்முடைய வார்த்தைகளை சொல்லி ஜெபித்து கொண்டு போவதோடு கூட விட்டுவிடக்கூடாது. அந்த வார்த்தைகளோடு கூட சித்தத்தின்படி, தேவ சித்தத்தின்படி ஜெபிப்பதற்கான கிருபையை ஆவியானவர் நமக்கு அருளுவதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு இடம் கொடுக்க வேண்டும். அதே போல சில நேரத்திலே இப்படிப்பட்ட வார்த்தைகளை தந்தும் ஜெபிக்க வைக்கிறார். சில நேரத்தில் ஜெபிக்கும் போது நமக்கு சில நேரம் வார்த்தைகளை சொல்லி ஜெபித்து விடுவோம். ஆனால் இன்னும் நமக்கு அதுக்கு ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நமக்கு வரும், ஒரு உந்துதல் வரும். அந்த நேரத்தில் பரிசுத்த ஆவிக்குள்ளாக நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசி 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 ஜெபிக்கும் போது கொஞ்ச நேரம் நார்மலாக நம்ம பேசுவோம். அப்புறம் நமக்கே தெரியும் ஏதோ ஒரு காரியம் அங்கே வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது, ஏதோ ஒரு காரியம் அங்கே எனக்காக பரிந்து பேசப்படுகிறது. இல்லை, ஏதோ ஒரு காரியம். ஒரு சில நேரம் ரொம்ப ஃபோர்ஸாக அந்த அந்நிய பாஷை போகும்போது இது சாத்தானுக்கு விரோதமான ஒரு யுத்தமாக இருக்கலாம். சில நேரம் தட்டைகளை தகர்க்கிற வார்த்தைகளாக இருக்கலாம். நமக்கு வார்த்தை தெரியாது, நமக்கும் தெரியாது. சில நேரம் ஆவியானோர் வெளிப்படுத்தி தருவார். இல்லை என்றால் நமக்கும் தெரியாது, சாத்தானுக்கு தெரியாது, பக்கத்தில் இருக்க மனுஷர்களுக்கும் தெரியாது, ஆண்டவருக்கு மட்டும் தெரியும். ஹல்லேலூயா. இவ்வளவு ரகசியமாய் நம்மை ஜெபிக்க வைக்கிற ஆவியானவர். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியில் பேசும்போது அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான். இன்னைக்கு எத்தனையோ மனுஷர்களோடு ரகசியங்களை பேசுகிறோம், சிநேகிதிகளோடு ரகசியங்களை பேசுகிறோம், அக்கா தங்கச்சியோட பேசுகிறோம், எவ்வளோ பேருடைய பேரோட நம்ம சீக்ரெட் ஷேர் பண்ணி கொள்ளுகிறோம். ஆனால் தேவனோடு ரகசியங்களை பேசுகிற அனுபவம் மிகவும் விலையேறப்பட்டது. ஹல்லேலூயா. இதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக தங்கி இருக்கிறார். எவ்வளோ மேன்மையான விஷயம் அல்லவா? சும்மா நம்ம இப்படி பேசிவிட முடியாது. இந்த பரிசுத்த ஆவியின் செயல்பாடுகளை வாஞ்சிப்பவர்களுக்கு மட்டும்தான். அப்பா, ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதுன்னு எனக்கு தெரியவில்லை, அதனால ஆவியானவரே எனக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்ய வாருமையா என்ற ஏக்கம் எப்போது இருக்கட்டும். ரோமர் 8:26 மறந்துடவே கூடாது. ஹல்லேலூயா. நமக்கு ஜெபிப்பதற்கு உதவி செய்கிற ஆவியானவர். பல காரியங்களுக்கு உதவி செய்ய பலர் இருக்கலாம், ஒருவேளை உடனிருந்து ஜெபிப்பதற்கு சிலர் இருக்கலாம். ஆனால் நாமே நல்லா ஜெபிக்க வேண்டும் என்றால், நம்மை நல்ல ஒரு ஜெபத்திலே பழக்குவித்து வளர்த்தி எடுக்கணும், அதுக்கு ஆவியானுடைய உதவிதான் நமக்கு மிகவும் தேவையாக இருக்கிறது. கர்த்தர் அந்த கிருபைகளை நமக்கு தருவாராக. அதுபோல நமக்குள்ளாக ஆவியின் கனிகள் பெருகச் செய்கிறார். கலாத்தியர் 5:22-23 சொல்லப்பட்டிருக்கிற ஆவியின் கனிகளை பெருகும்படி அதற்கான கிரியைகளை நமக்குள்ளே செய்கிறவர். ஆவியின் வரங்கள் நம்மில் பெருகும்படிக்கு 1 கொரிந்தியர் 12:7-11 வரை உள்ள அந்த ஆவியின் வரங்கள் நம்மில் பெருகும்படி இப்படிப்பட்ட நல்ல நிறைய பாக்கியங்களை தருகிறார். அதுபோல மிக முக்கியமாக வரப்போகிறவைகளை அறிவிக்கிற ஆவியானவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோவான் 16:13 வாசிப்போமா? யோவான் 16:13. சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஹல்லேலூயா. வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன நடக்க போகுது? யோவானுக்கு கூட சொன்னார், இனி சம்பவிக்க வேண்டியவைகளை போகிறவைகளை உனக்கு காண்பிப்பேன். தான் ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமையிலே, ஒரு கைவிடப்பட்டு, ஒரு கைதியாக நாடு கடத்தப்பட்டு, ஒரு பரிதாபமான ஒரு இடத்துல தனிமையாய் அவர் அந்த யோவான் அப்போஸ்தலன் இருக்கும்போது அங்கே அவருக்கு வரப்போகிறவைகளை சொல்லி கொடுத்தார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே அவருக்கு மட்டுமல்ல, நமக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையை குறித்து, நம் குடும்பத்தை குறித்து, சபையை குறித்து, தேசத்தை குறித்து எதற்காக பாரத்தோடு ஜெபிக்கிறீர்களோ, எதற்காக தேவனிடத்திலே கண்ணீரோடு ஏக்கத்தோடு பெருமூச்சோடு, அப்பா இதனுடைய காரியங்கள் இது ஏன் இப்படி இருக்குது, இதனுடைய ரகசியம் என்ன, இதை குறித்து நீர் என்ன சித்தம் வைத்திருக்கிறீர் என்று ஆண்டவரிடத்துல ஒரு கேள்வியோடு கேட்டுக்கொண்டே இருக்கும்போது வரப்போகிற காரியங்களை அவர் வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்று எசேக்கியா ராஜா, அவருக்கு அந்த மரண நாள் குறிக்கப்பட்ட உடனே சுவர்புறமாய்
திரும்பிக் கொண்டு நம்முட்டை போலவும் தகைவலான் குருவியை போலவும் ஒரு புறாவை போலவும் அவர் முணுமுணுத்து புலம்பி மோனி அழுது அவரிடத்து ஆண்டவரோட கேட்டுக்கொண்டிருக்கும் போது உடனடியாக அவருக்கு நடக்க போகிற காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டது. ஹல்லேலூயா. வெளிப்படுத்தப்பட்டது. உண்மைதான், அவருக்கு நல்ல ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தார். ஆனால் அதில் சில எச்சரிப்புகளும் பின்னாட்களில் திரும்ப அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் அதில் அவர் ஜாக்கிரதையாக இருக்கவில்லை. நாம் இதில் கவனமாக இருக்க வேண்டும். ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி தருகிற காரியங்களை அதை குறித்து ஒரு ஜாக்கிரதை உணர்வு வெளிப்படுத்தி தருகிறார். சில நேரம் சொல்கிறோம்ல, எனக்கு இப்படி ஒரு சொப்பனை அன்னைக்கே வந்தது, நான் தான் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்து விட்டேன், இல்லை இப்படி ஒரு வார்த்தை எனக்கு கிடைத்தது அப்படி என்று சொல்லுகிறோமே. அப்போ தேவன் நமக்கு வார்த்தைகளை தரும்போது, வரப்போகிற காரியங்களை சொல்லி தரும்போது மிகுந்த ஜாக்கிரதையோடு கூட அதற்காக ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவற்றுக்கு நாம் விலக்கி காக்கப்பட வேண்டும். இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிற நாம், இதை பெற்றுக்கொள்ள இருக்கிற நீங்கள் அந்த பரிசுத்த ஆவியானவரை ஒருபோதும் துக்கப்படுத்தக்கூடாது. நமக்கு தெரியும், எபேசியர் 4:30 படிக்கிறோம், நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ரொம்ப கவனமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அது நமக்கு போடப்பட்ட முத்திரை. ஒரு அரசு அலுவலகத்திலிருந்து ஒரு அரசாணை இல்லை ஏதோ ஒன்றில் ஒரு முத்திரை போடப்பட்ட ஒரு கொஸ்டின் பேப்பர் கூட அந்த மாதிரி செய்வாங்க. கவர்மெண்ட் எக்ஸாம்லலாம் அந்த கவரில் வச்சு அதில் நல்லா சீல் பண்ணியிருப்பாங்க. இந்த சீலை யாரும் உடைக்கக்கூடாது. அது உடைக்கப்பட்டு விட்டதென்றால் அது அப்படியே எல்லாம் வெளியாக்கப்பட்டு விட்டது, அதனால பிரயோஜனம் ஒன்றுமில்லை. நம்முடைய வாழ்க்கையும் ஆவியானவர் முத்திரித்திருக்கிறார். தேவன் தம்முடைய ஆவியினால் முத்திரித்திருக்கிறார் அப்படின்னா அதுக்கு ஒரு பாதுகாவல், அதுக்கு ஒரு கேரண்டி. அந்த முத்திரையை நாம் உடைந்து போகாதபடி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அதுபோல ஆவியை அவித்து போடாதிருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:19 நாம் அப்படி படிக்கிறோம். ஆவியை அவித்து போடாதிருங்கள். quench not the spirit. ஆவியை அவித்து போடக்கூடாது. அப்படின்னா தீய தண்ணி ஊற்றி அணைத்து போடுவது போன்று அவித்து போடாதிருங்கள். அவித்து போடாது. அக்கினி பற்றி எரிந்து கொண்டே இருக்கட்டும், உங்களுக்குள்ள எரிந்து கொண்டே இருக்கட்டும். அதில் தேவனுக்கு பிரியமற்ற காரியங்கள், தேவனுக்கு பிரியமற்ற வார்த்தைகள், செயல்பாடுகள், தேவனை வருத்தப்படுத்துகிற, ஆவியானவரை துக்கப்படுத்துகிற அப்படி காரியங்களை செய்யும் போது அப்படியே அது அணைந்து போகும். நம் வாழ்வில் அவருடைய அக்கினி பற்றி எரிய முடியாது. அக்கினி பற்றி எரியாவிட்டால் பாவங்களும் அசுத்தங்களும் அசுசிகளும் மிக எளிதாக வந்து அவைகளில் நம்மில் ஒட்டி கொள்ளுகிறதா இருக்கிறது. ஏன்? அதனால் அந்த அக்கினி நமக்குள்ளாக எப்போதும் பற்றி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அது ஒருபோதும் அவிந்து போக அனுமதிக்கவே கூடாது. ஹல்லேலூயா. அந்த ஆவியின் அக்கினி பற்றி எரிந்து கொண்டே இருந்தாதான் நாம் செலுத்துகிற ஸ்தோத்திரங்கள், துதிகள், விண்ணப்பங்கள் எல்லாமே அது ஏற்ற பலியாக தேவனுக்கு முன்பாக அங்கீகரிக்கப்பட்டதாய் அவருடைய பீடங்களில் ஏறிக்கொண்டே இருக்குமே தவிர அந்த ஆவியை அவித்து போட்டு விட்டோம் என்றால் அந்த பலிகள் ஒன்றும் தேவனிடத்தில் போய் சேரவே முடியாது. எனவே பரிசுத்த ஆவியை பெற்ற தேவ பிள்ளைகள் அதை ஒருபோதும் அவித்து விட அனுமதிக்கவே கூடாது. அந்த ஆவியை காத்து கொள்ளணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல பரிசுத்த ஆவிக்கு விரோதமா தூஷணம் பேசவே கூடாது. மார்க் 3:29 பரிசுத்த ஆவிக்கு விரோதமா தூஷணம் சொல்லப்பட்டா அது மன்னிக்கப்படவே ஒரு நாளும் மன்னிக்கப்படாத பாவமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே நாம் மிகவும் ஜாக்கிரதையோடு கூட இருப்போம். நமக்கு தேவையான ஒரு காரியத்தை தியானித்து விட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த பரிசுத்த ஆவியில் நாம் எப்படி வளர்வது? பரிசுத்த ஆவியில் நாம் வளர வேண்டும் என்றால் ரொம்ப முழுவதும் சேர்த்து சொன்னால் ஒரே விஷயம், அதில் பரிசுத்த ஆவிக்குள்ளாக நிறைந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆவிக்குள்ளாகிற ஒரு அனுபவம், ஆவியில் நிறைகிற ஒரு அனுபவம். ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் இருக்க வேண்டும் என்றால் நம்ம சில நேரத்தில் மீன்லாம் வளர்க்குறோம். அப்போ அந்த தொட்டியில் நம்ம தண்ணி ஊற்றி வைக்கிறோம். இல்லை, அந்த தண்ணி ஊற்றி வைக்கல, செடிகள் தண்ணிக்குள்ளே செடிகள் போட்டு வைக்கிறோம். இப்போல்லாம் இருக்கிற சூட்டில் 2-3 நாளைக்குள்ளே அது ரொம்ப குறைந்து விடுகிறது அந்த தண்ணி லெவல். அப்போ அது எப்பவும் நிறைவாக இருக்க வேண்டும் என்றால் அதில் என்ன செய்யணும்? தண்ணீர் ஊற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். அது நிறைவாகிக்கொண்டே இருக்க வேண்டும், நிறைத்து கொண்டே இருக்க வேண்டும். இது போல பரிசுத்த ஆவிக்குள்ளாக நாம் நிறைந்து கொண்டே இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எபேசியர் 5 அதனுடைய 18 நாம் படிப்போமா? எபேசியர் 5:18 துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து தொடர்ந்து வாசிப்போம். சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து தெய்வ பயத்தோடே
ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். சபைக்கு சொல்லும்போது ஆவியானவர் இந்த காரியத்தை எழுதி வைத்திருக்கிறார். துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாதிருங்கள். எந்த விதமான வேறு வெறிகளும் கொள்ளாதபடிக்கு ஆவியினால் நிறைந்து காணப்பட வேண்டும். இதை தொடர்ந்து நாம் அடுத்த அதிகாரம் வரைக்கும் நம்ம தொடர்ந்து பார்த்தால், கிட்டத்தட்ட அடுத்த அதிகாரம் 9வது வசனம் வரைக்கும் பார்க்கும்போது சபைக்கு காரியங்களை சொல்லுகிறார், மனைவிகளே என்று சொல்லுகிறார், புருஷர்களுக்கு சொல்லுகிறார், பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார், பிதாக்கள் பெற்றோர்கள் என்று அவர்களுக்கு சில காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறார். அப்புறம் வேலைக்காரர், எஜமான்கள், அடிமைகள் என்று பலருக்கு புத்தி சொல்லி கொண்டு பல காரியங்களை சொல்லி வருகிறார். இதுக்கு ஆரம்பமாக முதல்ல இதில் சொல்லுகிறார், நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து எந்த காரியத்தையும் செய்யுங்க. ஆவியினாலே நிறைந்து சங்கீதங்களை பாடுங்க, ஞான பாட்டுகளை பாடுங்க, ஒருவருக்கு புத்தி சொல்லுகிறதற்காக இந்த காரியங்களையும் செய்யுங்கள் என்று பல விஷயங்களை வாழ்க்கையிலே நம்ம சாதாரணமாக செய்கிற பல காரியங்களை, நம்முடைய நடக்கைகள், செயல்கள், நடவடிக்கைகள், தினசரி வாழ்க்கையின் காரியங்கள், இவைகளை பரிசுத்த ஆவியில் நிறைந்து செய்யுங்கள் என்று மிக அழகாக இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் அந்த 10வது வசனம், 6வது அதிகாரம் 10வது வசனத்தில் திரும்பவும் சொல்லுகிறார், கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள், பலனடைகிற ஒரு அனுபவம். இந்த ஆவிக்குள்ளாக நிறைந்து ஒவ்வொரு காரியங்களை நம்ம செய்யும் போதுதான் பரிசுத்த ஆவிக்குள் பலனடைகிற ஒரு அனுபவம் வரும். அப்பதான் தீங்கு நாட்களில் பிசாசின் அந்தகார கிரியைகளை எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாக நாம் நிற்க முடியும். நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, அது ஒரு ஆவிக்குரிய யுத்தமாக இருக்கிறபடியினால் பரிசுத்த ஆவிக்குள் நிறைந்து நம் வாழ்க்கையை நடத்த வேண்டும். இது ஒரு ஆவிக்குரிய யுத்தம். அது குடும்பத்திலானாலும் சரி, வேறு வேலை ஸ்தலமானாலும் சரி, வெளியில் எங்கே ஆனாலும் சரி, ஒரு யுத்தம் என்றால் என்ன? ஒரு வார்த்தை வருகிறது, உடனே நமக்கு அதற்கு ஒரு கோபம் வருகிறது. இதே ஒரு ஆவிக்குரிய யுத்தம் தானே. அப்போ ஒவ்வொரு தினசரி வாழ்க்கையின் நடவடிக்கைகள் ஒவ்வொன்றுக்கும் பரிசுத்த ஆவிக்குள்ளாய் நிறைந்து நீங்கள் செயல்படுங்கள், நிறைந்த ஒரு அனுபவத்தில் செயல்படும் போதுதான் இந்த அந்தகார லோகாதிபதிகளின் கிரியைகளை நாம் அழித்து கிறிஸ்துவுக்குள்ளாக வெற்றி சிறக்க முடியும். ஹல்லேலூயா. அந்த கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. நாம் இப்போது கண்களை மூடி ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியை இதுவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாத தேவ பிள்ளைகள், இதுவரைக்கும் அந்நிய பாஷை அடையாளத்தை நான் பெற்றுக்கொள்ளவில்லை என்று நீங்கள் சொல்வீர்களானால் அதற்காக ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் செய்யுங்கள். ஆண்டவரே, இவ்வளவு மேன்மையான ஒரு பரிசுத்த ஆவியானவரை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்பா. நீர் எனக்குள்ளாக தங்கி வாசமாய் இருக்கிறீராமே, அப்படிப்பட்ட அந்த ஆவியானவர் எனக்குள்ளாக வர வேண்டும் என்று கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. நீர் எனக்கு தாரும், பரிசுத்த ஆவியை எனக்கு தாரும் என்று கேளுங்கள். ஹல்லேலூயா. கேட்கிற உங்களுக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இது முத்திரையாய் இருக்கிறது. இந்த முத்திரையை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டுமே, மீட்கப்பட வேண்டும் என்றால், இயேசுவின் வருகையிலே நாம் காணப்பட வேண்டும் என்றால், ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. நாம் தேவ பிள்ளைகள் என்று ஆவியானவர் நமக்கு சாட்சி கொடுக்கிறார் என்று படிக்கிறோம். அப்ப சாட்சி பெற வேண்டுமானால் ஆவியானவர் வேண்டுமல்லவா? வாஞ்சியோடு கேளுங்க. பரிசுத்த ஆவியானவரே, எனக்குள்ளாய் வாரும் ஆவியானவரே, என்னில் நீர் தங்கி இருக்க வேண்டும். நான் என்னை உமக்கு ஆலயமாய் தருகிறேன் அப்பா, என்னிலே நீர் தங்கி வாசமாய் இருக்கும்படி வாரும் என்று வாஞ்சியோடு கேளுங்க. ஹல்லேலூயா. அதே நேரம் பரிசுத்த ஆவியை பெற்ற தேவ பிள்ளைகள், இன்னைக்கு ஆவியானவருக்கு எந்த அளவுக்கு நாம இடம் கொடுத்திருக்கிறோம்? ஆவியானவர் எங்கே நிற்கிறார்? அவர் உங்களுக்குள்ளாய் தங்கி இருக்கிறாரா? இல்ல அவருக்கு இடமில்லாதபடிக்கு அவரை நெருக்கி வைத்திருக்கிறீர்களா? ஆவியை அவித்து போட்டு விட்டீர்களா? எப்படி வைத்திருக்கிறீர்கள்? அவர் துக்கமா இருக்கிறாரா? ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட் ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆவியானவரே, என்னில் நீர் எப்படி இருக்கிறீர்? சந்தோஷமா இருக்கிறீரா? என்னுடைய செயல்கள் உமக்கு பிரியமா இருக்கிறதா? நான் பேசுகிற வார்த்தைகள் உமக்கு பிரியம்தானா? கேட்குறீங்களா? ஆவியானவர் இடத்துல கேளுங்க பார்க்கலாம். நான் உம்மை சந்தோஷப்படுத்துகிறவளா இருக்கிறேனா? என்னால் துக்கம் உண்டாகிறதா? என்னை மன்னியும் அப்பா. என் வாயின் வார்த்தைகளினால் உம்மை துக்கப்படுத்தி இருக்கிறேன். என்னை மன்னியும். என்ன காரியம் இருக்கிறது? அதற்காக மன்னிப்பு கேட்போம்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியின் ஆலயமாய் இருக்கிறது என்று சொல்லி வாசிச்சோமே. அந்த ஆவியானவருக்கு அந்த ஆலயத்தை முழுதுமா கொடுத்துருக்கிறீங்களா, இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுத்துட்டு, இல்லை அப்பப்போ கொடுத்து எடுத்துட்டு இருக்கிறீங்களா? அதாவது உங்கள் சுய இஷ்டம் அங்கே நடக்குதா, இல்லை ஆவியானுடைய கிரியை தான் நடக்கிறதா? ஹல்லேலூயா. தேவனுடைய திட்டம் முழுமையாய் நிறைவேறுகிறதா, இல்லை என்றால் உங்களுடைய சித்தம் உங்களுடைய விருப்பம் நிறைவேறுகிறதா? ஹல்லேலூயா. எனக்கு வில் பவர் இருக்குதுன்னு சொல்லி உங்க இஷ்டத்தை செய்து கொண்டு இருக்கிறீங்களா? ஆவியானவர் துக்கத்தோடு இருக்கிறார். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஹல்லேலூயா. ஆவியானவர் சந்தோஷமா இருக்கட்டும் நமக்குள்ளாக. ஆவியானவர் நம்மில் மகிழட்டும். நம்முடைய செயல்கள் அவரை சந்தோஷப்படுத்தட்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தம் எந்த அளவுக்கு நம்ம நிறைவேற்றப்படுகிறதோ ஆவியானவர் நமக்குள்ளாய் மகிழ்ந்து நம்மையும் கூட எப்போது குதூகலப்படுத்தி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இடம் கொடுப்போம். முழுவதுமான இடம் கொடுக்கணும். அவருக்கு கொஞ்சம் இடம்லாம் இல்லை, முழுவதுமா. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, நான் விலைக்கு வாங்கப்பட்டவள் அப்பா. இயேசுவே, உம்முடைய இரத்தத்தினால் நீர் என்னை மீட்டு கொண்டிருக்கிறீர். நான் விலைக்கு வாங்கப்பட்டவள், விலையேற பெற்ற அந்த இரத்தத்தினால் நான் விலைக்கு வாங்கப்பட்டவள். ஹல்லேலூயா. நான் விலைக்கு வாங்கப்பட்டவனப்பா, நான் விலைக்கு வாங்கப்பட்டவளப்பா. நான் எனக்கு சொந்தம் அல்ல அப்பா, நான் உம்முடைய பிள்ளை. நீர்தான் எனக்கு எல்லாம் ஆண்டவரே, நீர்தான் உரிமைக்காரர், நீர்தான் உடமஸ்தர் அப்பா. நான் உமக்கு சொந்தமானவள். ஹல்லேலூயா. நான் உமக்கு பிரியமானதை மட்டும் செய்வேன் ஆண்டவரே, நான் உமக்கு பிரியமானதை மட்டும் பேசுவேன் அப்பா. நீர் விரும்புகிறபடியாய் நான் நடப்பேன். வாய் திறந்து சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆவியானவர் துக்கப்படாம நம்மில் சந்தோஷமா இருக்க வேண்டுமே, நம்மில் மகிழ வேண்டுமே. ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவின் ஆவியானவர் நம்ம மூலம் மகிமைப்பட வேண்டும் அல்லவா? நம்ம மூலம் தூஷிக்கப்படக்கூடாது, நம்ம மூலம் மகிமைப்பட வேண்டும். Hallelujah, hallelujah, hallelujah. Thank you Lord. Amen. Hallelujah. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தரப்படுகிறது எவ்வளவு பெரிய பாக்கியம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு சிலருக்கு தான் கொடுக்கப்பட்டது, ஆனா இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் தரப்படுகிறது. ஆமென். தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நமக்கு தந்திருக்கிறாரே. ஆமென், 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 ஆமென். எவ்வளவு ஒரு சந்தோஷம், எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி. ஆமென். அப்பா, நீர் எனக்குள்ள இருக்கிறபடி நான் ஸ்தோத்திரம். எல்லாரும் நம்ம கரங்களை உயர்த்தி ஆமென் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். நீர் எனக்குள்ளாய் தங்கி வாசமா இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. என்னிலே நீர் பிரியமா இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னை நீ நிரப்பி இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம். தீமா ரதனமா ஷமமா ரிபி கமௌரியான் தலனமா தீமா லரதனமோ ஷரபோ ரியாலபா. ஆவிக்குள்ளாகிய கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற வார்த்தைகளை அந்நிய பாஷைகளை பேசி மகிமைப்படுத்துங்க. ஒருவேளை ஒரு எழுத்து தான் உங்களுக்கு கிடைச்சிருக்குதுன்னா இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு வார்த்தைகளை தர சித்தமாயிருக்கிறார். வாக்கியங்களாக பரிசுத்த ஆவியானவர் ஆமென் அந்நிய பாஷைகளை தர சித்தமாயிருக்கிறார். நீ மரிஹலரா தனம ஷபரபோ திரிபி கபலபலபரபா திகரதனமோரி அந்தலனம ரபதனமோ ஷனமோரி அந்தலனம ரிமலரந்தலனம ரிபலபோரியா ரதனா ரியாதனா கனியந்தலனம லோகாதன ஷபபபபரபதனமோரி அந்தலரபா நீ பலபோரி ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் ஞானப்பட்டுகளினாலும் புத்தி சொல்லுகிற ஆமென் ஆவியோடு கருத்தோடு பாடுகிற கர்த்தரை மகிமைப்படுத்துகிற மேன்மையான அனுபவங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆவிக்குள்ளாக நிறைந்து ஆவியின் கனிகள் வாழ்க்கையிலே இன்னும் வெளிப்படுகிற அந்த கிருபைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆவியினாலே நிறையப்படுகிற அனுபவம். ஆமென். ஆவியினாலே நிறையப்படுகிற இந்த நேரம் ஆமென் வரங்கள் வெளிப்படுகிற நேரம் உங்களில் இருந்து உங்களுக்குள்ளாக ஆவியானோர் வைத்திருக்கிற வரங்கள் வெளிப்படுகிற நேரம் இது. திபரபதனமோ ஷபபபரபதனமோ ரியாந்தலனமா ரிபலரதனமோ ரியாந்தலனமா ரபதனமோ ஷரபோ திரிபிக்க பலபலபரியா. ஹல்லேலூயா. ரியாதனமோ ஷிபரபோ திரிபிக்க பலபலபா. ஹல்லேலூயா. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, இடுப்பு போதாதையா, இடுப்பு அளவும் போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே.
மிதந்து மிதந்து மகிழனுமே. வாருமையா போதகரே, வாரும் ஆண்டவரே, வாருமையா ஆவியானவரே, போதகரே, நிரப்பும்படி இறங்கி வாரும் ஆவியானவரே. இதுவரை நிரப்பப்படாத உள்ளங்கள் இயேசுவின் நாமத்தினால் நிரப்பப்படுவதாக. பரிசுத்த ஆவியின் அக்கினியினால் நிரப்பப்படுவதாக. வாருமையா வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவும் போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, இடுப்பு அளவும் போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி ஆமாப்பா, உமக்குள்ளாய் நீந்தி நீந்தி மூழ்க வேண்டும். ஆமென். மகிழனுமே, மகிழும் மிதந்து அனுபவம். மிதந்து மகிழனுமே. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா. அரைக்குறை அனுபவம் அல்ல, அரைக்குறை அனுபவம் அல்ல, நிரம்பி வழிகிற அனுபவம், நிரம்பி வழிகிற அனுபவம், நீச்சாலம் வரைக்கும் கடந்து செல்லுகிற அனுபவம், நீச்சாலம் வரைக்கும் கடந்து செல்லுகிற அனுபவம். ரிகராஷ பரபோ திரிபிக பலபரபா ரிபலக்கம் ஓரியான் தலனமா ஷிமலரன் தலரமா லிமரன் தலரபோ திரிபிக பலபரபா. இது எனக்கு, இவைகள் எனக்கு, இந்த ஏரியால எதுவுமே இல்ல. ஆண்டவர் இவ்வளவு காரியங்கள் எனக்கு செய்யணும், இதை நான் செய்வேன் நினைச்சு வச்சிருக்கீங்களா? இல்ல, நீச்சலாளத்துக்கு போயிருங்க, நீச்சாளத்துக்கு போயிருங்க, நீச்சாளத்துக்கு போயிருங்க. உங்களுக்கு வேண்டாம். ஆவியானவர் கொண்டு போகிற வழியிலே தேவனுடைய சித்தத்துக்குள்ளாக, தேவனுடைய சித்தத்துக்குள்ளாக, அவருடைய நன்மையும் பிரியம் பரிபூர்ணமான சித்தத்துக்குள்ளாக முழுதும் விட்டு கொடுத்த அனுபவம், முழுதும் விட்டு கொடுத்த அனுபவம். சொந்த காலில் நிற்கிற அனுபவம் அல்ல, சுய முடிவுகள் அல்ல. ஆமே, கர்த்தருடைய சித்தம், ஆவியானுடைய நடத்துதல், ஆவியானவருடைய நடத்துதல். ஹரபதன கதியாராஷ மரபோதி நிபிக்க போரியான் தலரமா திமலரன் தலரபோ திரிபிக்க பலபரபோ திரிபிஷ பரபோ திரிபி. நிலை நிறுத்துவீராக, நிலை நிறுத்துவீராக, உமக்குள்ளாக, உமக்குள்ளாக. ஆவியானவரே, நீரே நடத்தி செல்லும் அப்பா, நீரே நடத்தி செல்லும் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா, நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரை எப்போது காத்துக்கொள்ள கிருபை தாரும் அப்பா, காத்துக்கொள்ள கிருபை தாரும். ஒருபோது இழந்து போகக்கூடாதப்பா, ஒருபோது இழந்து போகக்கூடாது அப்பா. வார்த்தையினாலோ, செய்கையினாலோ, நடக்கையினாலோ, நினைவுகளினாலோ, எதினாலும் இழந்துடக்கூடாதப்பா. ஆவியானவரை எப்போதும் எனக்குள்ளாக நான் வைத்துக் கொள்ள வேண்டும் ஆண்டவரே. தூயாவியானவரே, ஹல்லேலூயா. உம்மை துக்கப்படுத்தாதிருக்க எனக்கு கிருபை தருவீராக, உம்மை துக்கப்படுத்தாதிருக்க எனக்கு கிருபை தருவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியாவித்து போடாதிருக்க எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானுடைய செயல்களை மறுதலிக்காதபடிக்கு ஆமே, நான் தூஷணமாய் நடந்து கொள்ள கூடாதப்பா. எனக்கு உம்முடைய கிருபை தாரும் ஆவியானவரே. ஹல்லேலூயா. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Amen. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலே ஆவியின் கனிகள் நம்மிலே நிறைந்து காணப்பட வேண்டும். ஆவியின் கனிகள் நம்மில் வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா. கனி காலம் இல்லாத போது கனி தேடி வந்தவர் வாழ்க்கையிலும் சில சிக்கலான நெருக்கமான நேரங்களில் கூட அவர் கனி தேடி வருகிறார். ஹல்லேலூயா. சமாதான காலத்திலே நீ களைத்து போவாயானால் எப்படி நீ குதிரையோடு ஓட முடியும்? இந்த சமாதான நாட்களிலே ஆண்டவருக்கு என்று கனி கொடுக்காவிட்டால் எந்த காலத்தில் கனி கொடுக்க போகிற ஆண்டவர்கிட்ட கேட்ப. ஆவியானவரே,
உமக்கென்று ஆவியின் கனிகளை கொடுக்கும்படியாக ஆவியானவர் என்னை பலப்படுத்தும் அப்பா. அப்பா, தேவனுக்கென்று ஆவியின் கனிகள் என்னில் வெளிப்பட வேண்டும் அப்பா. என்னுடைய எல்லா செயல்பாடுகளிலும் கனிகள் வெளிப்பட வேண்டும், கனிகள் வெளிப்பட வேண்டும் அப்பா. கனிகள் வெளிப்பட வேண்டும். கசப்பான பழங்களை நான் ஒருபோதும் தரமாட்டேன் ஆண்டவரே. நீர் விரும்புகிற இனிமையான பழங்களை, கனிகளை நான் தருவேன். எனக்கு கிருபை தாரும். அன்புள்ளவளாக, ஆமென், சமாதானம் பண்ணுகிறவளாக, ஹல்லேலூயா, ஆமென். நேசரே, உம்மை திருப்திப்படுத்துகிற வாழ்க்கை வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை திருப்திப்படுத்த எனக்கு கிருபை தாரும். நான் மனுஷரை அல்ல அப்பா. இன்னைக்கு யாரை திருப்திப்படுத்த வாஞ்சையோடு இருக்கிறீர்கள்? யாரை திருப்திப்படுத்த பல காரியங்களை செய்கிறீர்கள்? நேசர் வாஞ்சியோடு வந்து நிற்கிறார், கனி தேடி வந்து நிற்கிறார். உம்மை திருப்திப்படுத்துவேன் என்று அவரிடத்துல ஒரு வாக்கு கொடுப்போமா? வாக்கு கொடுப்போமா? அப்பா, என்னுடைய வாயின் வார்த்தையினால் நான் உம்மை திருப்திப்படுத்துவேன் அப்பா. என்னுடைய செயல்களினால் நான் உம்மை திருப்திப்படுத்துவேன். உமக்கு கனி தந்து உம்மை திருப்திப்படுத்துவேன் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் நடக்கைகள் உம்மை திருப்திப்படுத்தும், உம்மை சந்தோஷப்படுத்தும், உம்மை மகிழ்ச்சியாக்கும். ஆவியானவரே, என்னை அதற்காய் அர்ப்பணிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய கிருபை, 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 கிருபை என்னில் நிறைவாய் உண்டாவதாக, நிறைவாய் உண்டாவதாக, நிறைவாய் உண்டாவதாக. ஹல்லேலூயா. இன்னும் இன்னும் நான் உம்மை அறிந்து கொள்ள வேண்டும் அப்பா. இன்னும் உம்மை நான் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர்கிட்ட கேட்போம். பரிசுத்த ஆவியானவரை குறித்து கொஞ்சம் காரியங்களை நம்ம கேட்டோம், சில காரியங்கள் நமக்கு தெரியும். இன்னும் நாம் அறியாதவைகள் அநேகம் இருக்கிறது. தேவனை குறித்து அறியாதவைகள் அநேகம் இருக்கிறது. தேவனை குறித்து அறிகிற அறிவிலே என்னை வளர்த்தும் ஆண்டவரே. உம்மை குறித்து அறிகிற அறிவிலே என்னை வளர்த்தும் ஆண்டவரே. நான் வளர வேண்டும் அப்பா. உம்மை அறிகிற அறிவிலே நான் வளர வேண்டும் அப்பா, வளர வேண்டும். தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவிலே நான் வளர வேண்டும் அப்பா. தேவகுமாரனை அறிகிற அறிவிலே வளர வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிற அறிவிலே வளர வேண்டும் அப்பா. உம்முடைய அழைப்பின், நீரனை அழைத்த அந்த அழைப்பின் நம்பிக்கை என்னதென்று நான் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அறிவில் வளரணும். சில நேரத்தில் என்னுடைய அடுத்த கட்டம் என்ன என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை அப்பா. ஆனால் நீரனை அழைத்திருக்கிறீர். என்னை நடத்துகிற அந்த பாதையை குறித்த ஒரு அறிவை எனக்கு தாரும் அப்பா, தாரும் அப்பா, தாரும் ஆண்டவரே. வெளிச்சம் தாரும் ஆவியானவரே, எனக்கு சொல்லி தாரும் அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்முடைய வல்லமை எவ்வளவு மகா மேன்மை உள்ளதென்று அறிந்து கொள்ள இன்னும் கிருபை தருவீராக, கிருபை தருவீராக, கிருபை தருவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அனுதினமும் எனக்கு விரோதமாய் இருக்கிற பாவ போராட்டத்திலே ஜெயம் பெறும்படி கிருபை தார். எல்லா தேவ பிள்ளைகள் ஆண்டவரிடத்துல கேட்போம். பாவ போராட்டத்திலிருந்து ஒரு ஜெயம் பெறணும். பாவம் வரும் தான், போராட்டம் வரும், இந்த உலகத்திலே வரும். நம் உலகத்திலே வாழுகிறபடியினால ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் அனுதினமும் அனுதினமும் எந்நேரமும் போர் செய்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் அந்த போரிலே ஜெயிப்பது தான் பெரிய வெற்றி. ஹல்லேலூயா. ஜெய ஜீவியத்துக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே, ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ கிருபை தாரும். மாமிசத்தின் கிரியைகளை பரிசுத்த ஆவியினால அழைத்து ஜெயிக்க கிருபை தருவீராக. லௌகீக உலகத்தை, லௌகீக இன்பங்களை கொண்டு போட்டு போராட நினைக்கிற, என்னை விழத்தள்ளுகிற நினைக்கிற பிசாசின் கிரியைகளை ஆவியினாலே ஜெயிக்க கிருபை தாரும். வசனத்தினாலே மேற்கொள்ளும்படியான பலனை எனக்கு தாரும் அப்பா. நினைப்பூட்டுகிற ஆவியானவரே, போராட்ட நேரங்கள் வரும்போது வசனங்களை எனக்கு நினைப்பூட்டுங்கப்பா. அந்த வார்த்தைகளினாலே பிசாசை ஜெயிக்க எனக்கு பலன் தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினால மேற்கொள்ளும்படியான கிருபையை தருவீராக, கிருபை தருவீராக. திகாரியாதனவா ஷபரபௌதிரிபி கபலபரவா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால தங்கள் சாட்சியின் வசனத்தினால அவனை ஜெயித்தார்கள் என்று சொல்லி இருக்கிறேன். அப்படியே ஜெயிக்க கிருபை தருவீராக, ஜெயிக்க கிருபை தருவீராக. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அவருக்கு முன்பாக நிறுத்தி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைக்கென்று நம்மை அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்லுகிற காரியங்களை நீங்கள் கேட்டு அதை அறிக்கையிட்டு ஆண்டவர் சமூகத்தில் ஜெபியுங்கள். ஒரு கடனற்ற வாழ்க்கை வாழ எனக்கு கிருபை தாரும். நீர் என் தேவைகளெல்லாம் சந்திக்கிறவர் என்கிற விசுவாசம் என்னில் பெருகட்டும் அப்பா. கடனற்ற வாழ்க்கை நான் வாழ வேண்டும் அப்பா. பலமுறை கடன்களிலே சிக்கியிருந்து என்னை விடுவித்திருக்கிறீர். இனி நான் சிக்காதபடி உம்மை விசுவாசித்து வாழ கிருபை தாரும் அப்பா.
அப்பா என் சரீர வியாதிகளுக்காக அப்பா மருந்துகளையும் தேடுகிற அப்பா இந்த பரிதாப நிலைமையிலிருந்து தூக்கி எடும் ஆண்டவரே. அந்த காரியத்தில் எனக்கு ஒரு விசுவாசத்தை தாரும் ஆண்டவரே. உம்மை விசுவாசித்து சுகத்தை பெற்றுக்கொள்ள, அந்த தெய்வீக சுகத்தை அனுபவிக்க ஆவியானவரே உம்முடைய கிருபை எனக்கு தாரும், பலன் தாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையிலே கடந்த காலங்களிலே பட்சிக்கப்பட்ட காரியங்கள், இழந்து போனவற்றை மறுபடியும் நீர் தர வல்லவர், வல்லவர், வல்லவர். பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப அளிப்பேன் என்று சொன்னீரே. விசுவாசித்து ஜெபிக்கிறேன் அப்பா. இழந்து போனவைகள், நன்மைகள் எல்லாவற்றையும் திரும்ப தருவீராக, 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 தருவீராக. தோல்விகளை எல்லாம் ஜெயமாய் மாற்றுகிறவர், என்னுடைய ஜெபத்தினால தேவ கிரியைகளை வெளிப்பட செய்கிறவர். அந்த விசுவாசம் என்னில் பெருகட்டும் அப்பா. ஒரு சில காரியங்கள், விண்ணப்பங்களுக்கு எனக்கு சரியான நான் விரும்புகிற பதில் கிடைக்கவில்லை என்றவுடன் இயேசு என் ஜெபத்தை கேட்கவில்லை என்கிற தவறான எண்ணத்தை என்னை விட்டு எடுத்து போடும், மன்னித்து விடும் அப்பா. அப்பா, அப்பா, என் ஜெபத்தை நீர் கேட்டு எனக்கு நீர் தேவ சித்தத்தின்படி பதில் தருகிறவர் என்று விசுவாசிக்கிறேன் அப்பா. அந்த பதில்களை தந்து ஆசீர்வதித்து நடத்துவீராக, நடத்துவீராக, நடத்துவீராக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவிக்குள் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ ஆவியானவர் எப்போது நம்மை நிரப்பி இருக்கும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆவியானவர் துக்கப்படுகிற விதமான எந்த ஒரு காரியங்களும் உலகம் மாமிச பிசாசுக்கு இடம் கொடுத்து நாம் தோற்று போகாதபடிக்கு கர்த்தர் நம்மை காத்துக்கொள்ளும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வழுவாதபடி உங்களை காக்கவும் தம்முடைய மகிமை உள்ள சன்னிதானத்திலே நம்மை மாசற்றவர்களாய் நிறுத்த வல்லவர் அவர் ஒருவர் மட்டும். அவரே நம்மில் மகிமைப்படுவாராக. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோம். தீபா ரபதன் அக்கமோரியான் தலனமா ஷமலரன் தலரமா. நான் வழுவி போவது இல்லை, நான் விழுந்து போவது இல்லை, நான் தோல்வி அடைவது இல்லை, நான் வெட்கப்படுவது இல்லை, நான் தோற்று போவது இல்லை. நான் இயேசுவின் நாமத்தினால் ஜெயம் பெற்றுக் கொள்ளுவேன். இயேசுவின் நாமத்தினால ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஜெயம் தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்து கிறிஸ்துவுக்குள்ளாய் நான் ஜெயம் பெற்று வாழுவேன். ஆமென், ஹல்லேலூயா. எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த பகல் வேளையில் உம்முடைய சமூகத்திலே வந்து உபவாசித்து ஜெபிக்க நீ தந்திருக்கிற பாக்கியத்துக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் விண்ணப்பங்களை கேட்டிருக்கிறீர், எங்கள் ஜெபங்களை எல்லாம் நீர் கேட்டிருக்கிறீர். நீர் பதில் தருகிற தேவனாய் இருக்கிறீர் அப்பா. தொடர்ந்து உம்முடைய வார்த்தைகளை தியானித்து ஜெபிக்கவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்தீர் அப்பா. பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்குள்ளாய் ஊற்றி தந்திருக்கிறீர். இந்த சரீரம் தேவனாலே பெற்றும் எங்களை தங்கியிருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய ஆலயம் என்பதை குறித்து நீர் எவ்வளவு வைராக்கியமாய் தெளிவாய் எழுதி வைத்திருக்கிறீர். இதை நாங்கள் மனதிலே கொண்டு எப்போதும் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடிக்கு காத்து நடக்க கிருபை தாரும். மட்டுமல்ல அப்பா, பரிசுத்த ஆவிக்குள் நிறைந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை எப்போது தாரும். ஜெபிக்கும் போது மட்டும் அல்ல அப்பா, நாங்கள் வாழ்க்கை முழுவதுமே ஒவ்வொரு செயல்பாடுகள், பேச்சு, எல்லா காரியங்களிலேயும் ஆவிக்குள்ளாய் நிறைந்த ஒரு ஜீவியம் எங்களில் எப்போதும் இருக்க அனுகிரகம் செய்யும் அப்பா. நீர் ஒரு நாள் வருவீர், மத்திய வானத்தில் நீர் வரும்போது அப்பா, அந்த பரிசுத்த ஆவியானவர், முத்திரையிட்டிருக்கிற ஆவியானவர் எங்களை உம்மோடு கூட சேர்ப்பாரே. அந்நாள் பரியந்தம் இந்த முத்திரையை காத்துக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும் அப்பா. இதுவரை பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாத தேவ பிள்ளைகளையும் உம்முடைய ஆவியினால் நிரப்புவீராக, அபிஷேகிப்பீராக, சாட்சிகளாய் நிலைநிறுத்தும். உம்முடைய கரங்களில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து உள்ள ஜெபங்களை பொறுப்படும் உம்முடைய பிள்ளைகள் குழுக்களாக, குடும்பங்களாக, தனியாக வந்து ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அங்கீகரித்து கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுவீராக. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே தருகிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் உங்களுக்குள்ளாய் தங்கியிருந்து பலமான கிரியைகளை நடப்பிப்பாராக. ஆமேன், ஆமேன்.